अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய வஹீ செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் இந்த சபையிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். சென்ற வாரம் அரஃபாவுடைய நோன்பு என்ற காரணத்தினால் நிகழ்ச்சி நடைபெறவில்லை. அதற்கு முந்தைய வாரம் வரை வானவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் அந்த தலைப்பை தொடர் செய்திகளாக வைத்து நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து அடுத்த 4 வாரங்கள் துஆக்கள் என்கிற தலைப்பின் கீழ் சில முக்கியத்துவம் வாய்ந்த, அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களால் குறிப்பிட்ட சில வழிபாடுக்கு மட்டும் என்று சொல்லித்தந்த அந்த துஆக்களை குறித்த செய்திகளைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். துஆவுடைய ஒழுக்கமோ துஆவுடைய சிறப்பையோ பற்றி பேசுவதல்ல இந்த தலைப்பு. இந்த இடத்துக்கு இந்த துஆ ஓதுங்க ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அதில் கட்டாயம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய, முதியோர்களில் இருந்து இளம் பிள்ளைகள் வரை கட்டாயம் மனனம் செய்ய வேண்டிய சில முக்கியமான சட்டதிட்டங்களுடன் கூடிய துஆக்களைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய துஆக்கள் என்பது ஒரு ஜனாசாவை சூழ இருக்கக்கூடிய துஆக்கள் என்னவெல்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் இறந்து விடுவானே ஆனால் இறந்த மனிதருக்கு என்று சில சடங்குகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இன்னென்ன விதங்களில் அந்த ஜனாசா வழிநடத்தப்பட்டு இப்படித்தான் அந்த பிரேதம் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சில வழிமுறைகளை மார்க்கம் சொல்கிறது. அதுல ஒவ்வொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சில துஆக்களை சொல்லித்தராங்க. இந்த துஆ இங்க ஓதுங்க, இந்த துஆ இந்த இடத்துல சொல்லுங்க என்று நபி அவர்களால் சில இடங்களில் துஆக்கள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. நாம சில துஆக்களை அறிந்து வைத்திருக்கிறோம், சில துஆக்கள் நமக்கு தெரியாது. இப்படி ஒரு துஆ இருக்குன்னே பல மக்களுக்கு தெரியாத நிலையில்தான் இந்த ஜனாசா தொடர்பான செய்திகளில் பிரார்த்தனைகள் விஷயத்திலே நம்மில் அதிகமான மக்கள் அலட்சியத்தோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. தாய் மௌத்தா இருப்பாங்க, மகனுக்கு 25 வயது 30 வயதை அடைந்திருப்பார், மகள் அந்த வயதில் இருப்பாங்க. ஆனா என்ன துஆவை தன் தாய்க்காக தந்தைக்காக ஓதணும்னு பிள்ளைக்கு தெரியல. அப்படின்னா இதை விட ஒரு மார்க்கத்தின் அறிவை இழக்கக்கூடிய வேற ஒரு நிலை காட்ட முடியுமா? தொழுகையில துஆ தெரியலன்னா தப்புன்னு நினைக்கிற இந்த சமுதாயம் ஒரு ஜனாசா தொடர்பான துஆக்கள் தெரியலன்னா அதை தப்பா நினைக்கிறது கிடையாது. ஆனால் உண்மையில் பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய, நம்முடைய உறவுக்காரர்களுக்கு, சமுதாய மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடன் என்றால் அது இந்த ஜனாசா தொடர்பான துஆக்கள் தான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜனாசாவில் கலந்துக்கிறது இருக்குல்ல, அது ஃபர்லுங்கிறாங்க. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹம்சுன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை 5 இருக்கிறது. அதுல ஒரு கடமை என்னவென்றால் இத்திபாஉல் ஜனாசா, ஜனாசாவை நீங்கள் பின்தொடர்ந்து செல்வது. அப்புறம் என்ன அர்த்தம்னா பின்னாடி நடக்கிறது மட்டும் இல்லை, ஜனாசால நீங்க பங்கெடுங்கிறத ரசூலுல்லாஹ் அதுல குறிப்பிடுறாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஜனாசாவில் பங்கெடுப்பது. யாரோ இறந்துட்டாங்க பக்கத்து வீட்டுல, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டுக்கு இருப்போம். அப்படி இருக்காதீங்க நீங்க. ஏனென்றால் இறந்தவர்களை, அந்த பலியானவர்களால் அந்த குடும்பத்தவர்கள் மன நிம்மதி இழந்து நிற்கிறாங்க. நீங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடந்தையாக இருக்கணும்னு நினைச்சா கூட போய் சேர்ந்து நில்லுங்க. நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை, கூட நில்லுங்க. நிக்கிறதே அவனுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். உயிரோடு இருக்கிறான குடும்பத்தார் அவனுக்கு ஒரு தைரியத்தை தரும். நம்ம வாப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, கணவர் இறந்துட்டாங்க, ஆனா நம்ம தனியா இல்லை, ஒரு சமூகம், நம்ம ஒரு மஹல்லா நம்ம கூட நிக்குது என்ற ஒரு தைரியத்தை அந்த குடும்பத்தவருக்கு தருவதற்கான ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் இதை கடமைங்கிறாங்க. கடமைன்னு மட்டும் சொல்லாம யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ அவருக்கு 1 கீராத் நன்மை, யார் ஜனாசாவை தொலை வைத்து அடக்கம் செய்கின்ற வரை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அது புரியல, அந்த அளவீடு.
அவங்களுக்கு சா முத்துங்கிற அளவு தெரியும், கீராத்துனா அது என்ன அளவுன்னு தெரியல. ஒமல் கீராத்தான், அல்லாஹ்வுடைய தூதரை கீராத்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஜபலைனில் அலிமைன், ரெண்டு பெரிய மலைக்கு சமமானதுன்னாங்க. ஒரு கீராத்னா ஒரு மலை, ரெண்டு கீராத்னா ரெண்டு மலை அளவிற்கு உண்டான கூலி. உண்மையில நீங்க வச்சு பாருங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான கூலியை இஸ்லாம் வழிபாடுகள்ல கூட சொல்லி தரல. அப்படித்தானே? ஏதாவது ஒரு வழிபாடு ரசூலா சொல்லி இந்த வழிபாட்டுக்கு மலை அளவுக்கு கூலின்னு ரசூலா எங்கேயா சொன்னாங்களா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில ரசூலா சொல்லி தராங்க. எனவே இந்த கடமைகளில் அது சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலும் பெரிய கூலி இருக்கு. ஜனாசாவை நீங்க குளிப்பாட்ட போறீங்களா, அதுக்கு ஒரு கூலி இருக்குது. ஜனாசாவுக்கு நீங்க கஃன் இடுறீங்களா, அதுக்கு ஒரு கூலி இருக்கிறது. அதை தூக்கிட்டு போறீங்களா, சுமந்து செல்லும் பொழுது, நடந்து போகும்போது அதுக்கு ஒரு கூலி இருக்குது. மண்ணள்ளி போட்டு அதை மூடுற வரைக்கும் கூலி இருக்கிறது. எனவே பெருங்கொண்ட நன்மைகள் என்பது ஜனாசா தொடர்புடைய அமல்கள் என்பதை நாம் புரிந்து அது சார்ந்த துவாக்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கணும். இப்ப அல்லாஹ் அந்த இழப்பை குறித்து சொல்லும் பொழுது திருக்குர்ஆனில் சூரா பக்ராவினுடைய 156 157 அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு ஏதேனும் இழப்பு பாதிப்பு ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு இழப்பா? புள்ள போனது ஒரு இழப்பா, கணவர் போனது ஒரு இழப்பா, மனைவி போனது ஒரு இழப்பா, நாளைக்கு நானே போகல போறேன், அதை விட பெரிய இழப்பு ஏன் இழப்பு இல்ல, நானே போக போறேன் அல்லாஹ் கிட்ட, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், நாங்களே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லத்தான் இருக்கிறோம் என்று இவர்கள் தங்கள் மனதை தேர்த்திக் கொள்வார்கள். அல்லாஹ் இதோட முடிக்கல. உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், இவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் இருக்கிறது, இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இவர்களும் நேர்வழி பெற்றவர்கள் வரல, வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இவங்களும் நேர்வழி தான் அப்படி சொல்லல, இவங்க தான் நேர்வழியில இருக்கிறாங்க என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மகிழ்ச்சியில பிரார்த்தனை யாருக்கும் வந்துடும், துக்கத்துல பிரார்த்தனை எல்லாருக்கும் வராது. யார் உளமாற அல்லாஹ்வை நேசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வரும். ஈமான் கொண்டவர்களுக்கு வருகிற மிகப்பெரிய துக்கம்னா ஒரு மனிதனுடைய இழப்பு தான். தந்தையோ தாயோ மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ சமுதாயத்தில் முக்கியஸ்தர்களோ யாரோ நெருக்கத்திற்குரியவர்களோ ஒரு நபருடைய இழப்பு இருக்குது. உண்மையில் அதுக்கு நிகரான இழப்பு சொல்லவே முடியாது. கை போறது ஒரு இழப்பே இல்லை இதோட ஒப்பிடும்போது. காலு போகுது அது ஒரு இழப்பா, தங்கம் போது வெள்ளி போது அது ஒரு இழப்பா, வீடு இடிஞ்சு போது அது ஒரு இழப்பா, போன உயிர் திரும்புமா? இப்ப நேத்துக்கு ஒரு விமான விபத்து ஏற்பட்டது, ஒரே குடும்பத்தில் 5 பேர் வஃபாத். அங்க அலறது கூட ஆள் இல்லை அந்த குடும்பத்தில். அவங்க சொந்த பந்தத்தில் அழுவாங்களே தவிர அந்த குடும்பத்தில் அழ கூட ஆள் கிடையாது. உண்மையில் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவுகளோடு சென்றவர்கள். அந்த கனவுகளை எல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த மரணம். யாருக்கு எப்போ வரும் தெரியாது. அந்த மரணம் வந்து விட்டால் திரும்பி அந்த உயிரை மீட்டெடுத்து கொண்டு வர முடியாது. நபிமார்களுக்கு நடக்காத ஒரு காரியம். எனவே இந்த மாதிரியான நேரங்களில் இஸ்லாம் சொன்ன சில முக்கியமான பிரார்த்தனைகளை நாம் செய்வோமே ஆனால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எண்ணிலடங்காத கூலிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இதற்கான ஆரம்ப தகவலாக சொல்லிக்கொண்டு நம்ம அந்த துவாக்களுக்கு செல்வோம். முதலாவதாக துவாங்கிற இடத்துல ரசூல்லா ஒரு திக்ரை சொல்லி தராங்க. முதல்ல ஆரம்பிச்சோன்னு இங்க ரசூல்லா சொல்றாங்க, அதாவது மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விட்டதோ தஹலல் ஜன்னா, அவர் எங்க போவாரு? சொர்க்கம் பெறுவார். கடைசியா ஒருத்தன் வஃபாத் ஆகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு செத்துட்டான்னு வைங்க, அவர் கட்டாயம் சொர்க்கத்தை அடைவார் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அதனால தான் லக்கீனும் மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. உண்மையில் ஒரு ஈமான் கொண்டவருடைய நாவில் அதிகமாக முழங்கப்பட வேண்டிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்ற அளவு கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது இல்லை. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, எந்த அமலோட லா இலாஹ இல்லல்லாஹ் சேரல இல்லை. தொழுத பிறகு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அப்படிலாம் திக்ர்கள் செய்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற வார்த்தை நம்ம திக்ரா பண்ணியிருக்கிறோமா? பண்ணது கிடையாது. அது நம்ம யாருமே திக்ராவும் நினைச்சதும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள், முஸ்லிமாகவே அன்றி மௌத்தாயிராதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகும்போது முஸ்லிமா இருன்னு அர்த்தம். உண்மையில அதுக்கான அர்த்தம் நம்ம அப்படியே எடுப்போம், முஸ்லிமாவே வாழணும், முஸ்லிமா வாழும் போது மௌத்தாகணும், அதுக்கு அர்த்தம் அப்படிதானே? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மௌத்தாகணும் என்ன அர்த்தம்? கடைசி நேரத்தில் அந்த வார்த்தை வரும்னு அர்த்தம் இல்லை. நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு மௌத் வரும்போது அந்த வார்த்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு சொர்க்கம்னு அர்த்தம். இது அதிகமாக முழங்கப்பட வேண்டிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ்.
அப்ப ரசூல்லா முதல்ல அந்த ஜனாசா தொடர்பு படுத்தி சொன்ன இடமே இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. இறந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை நினைவுபடுத்துங்க. அந்த வார்த்தையை முழங்குங்கள், அவர்களுக்கு முழங்க சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது முதல் செய்தி. இரண்டாவது, ஜனாசா ஒரு நபர் மவுத் ஆயிட்டார். மவுத் ஆனார்னா ரசூல் அந்த இடத்துல ரெண்டு துவா சொல்லி கொடுக்குறாங்க. கணவனை ஒரு பெண் இழந்து இருப்பாளே ஆனால், விதவையாக ஆகிறாளே ஆனால், அவளுக்குன்னு ஒரு துவா இருக்கு. கணவனை இழந்த பெண்ணுக்கு என்று ஒரு துவா இருக்கிறது. பொதுவாக ஒரு உயிரை, ஒரு இழப்பை, ஒரு நஷ்டத்தை, கஷ்டத்தை சந்திப்போமே ஆனால் அதற்கு என்று ஒரு துவா இருக்கிறது. இது எல்லா துவாயும், இந்த ஜனாசா தொடர்பாக வர அத்தனை துவாலையும் பெரும்பான்மையாக அறிவிக்கிறது ஒரே ஒரு சஹாபி பெண்மணி. யாரும் தெரியுமா? ஜனாசா தொழுகை சம்பந்தமா, அந்த துவா சம்பந்தமா அறிவிக்கிறது ஒரு பெண்மணி. நீ எந்த துவா பார்த்தாலும் அதுல கண்டிப்பா இந்த பெண்மணியினுடைய அறிவிப்பு பேர்ல இருக்கும். சஹாபிய பெண்மணி யாரா இருக்கும்? உம்மு சலமா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் அந்த பெண்மணி. யாருன்னு தெரியுமா அந்த உம்மு சலமா? அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. முதல்ல அதுதான் நம்ம வரணும். அபூ சலமாவுடைய மனைவிங்கிறத விட நபிகளாருடைய மனைவி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர், முந்தைய கணவர் மரணித்த சம்பவம். இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ச்சி அந்த ஹதீஸை கொண்டு வரார். 918, 919, 920 மூணு வேற வேற செய்தி. ஆனா அறிவிக்கிறது ஒரே ஆளு, ஜனாசா ஒரே சம்பவம், வெவ்வேறு துவாக்கள் வருது. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர். அவர் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் வஃபாத் ஆயிட்டார். இந்த தகவல் ரசூலுல்லாஹ்க்கு போகுது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண் திறந்த நிலையில தான் அவருடைய ரூஹ் பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரூஹ இதா குபித தபிஅஹுல் பஸர். ஒரு மனிதருடைய ரூஹ் பறிக்கப்படுமே ஆனால் பார்வை அதை பின்தொடரும். எல்லாருக்கும் நடக்கும் இல்ல. சில பேர் கண்ணை திறந்த நிலையில மௌத்தானாங்கன்னா கடைசியா அவருடைய பார்வை அந்த ரூஹை பார்த்திருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே அந்த மூணு செய்திக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? அப்படி சொல்லிட்டு ரசூல் என்ன பண்ணா, அந்த கண்ணை கசக்கி அந்த கண்ணை மூடி விடுறாங்க. மூடி விட்டுட்டு நபி அவர்கள் ரெண்டு துவா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அறிவிப்புல, ரெண்டையுமே அறிவிக்கிறது உம்மு சலமா தான். ஒரு அறிவிப்புல வேற மாதிரி, இன்னொரு அறிவிப்புல வேற மாதிரி அந்த துவா வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா. இதான் அந்த துவா. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல இருக்கிறோம். இது பொதுவான வார்த்தை. நம்ம ஜனாசாவுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை என்னமா சொல்றாங்க? உங்களுக்கு ஏற்படும் கஷ்டத்துக்கு இதை சொல்லுங்கன்னாங்க. அப்ப ஜனாசாக்கு மட்டும் சொல்ற வார்த்தை இல்லை. ஒரு பொருளை தவற விட்டு கீழே போட்டு உடைச்சிட்டீங்களா, இன்னா லில்லாஹின்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சா, இன்னா லில்லாஹி சொல்லுங்கன்னு அர்த்தம். ஒரு பணத்தை தொலைச்சிட்டீங்களா, இன்னா லில்லாஹின்னு சொல்லுங்கன்னு அர்த்தம். என்னவெல்லாம் மன கஷ்டம், பண கஷ்டம், நோய் கஷ்டம், கவலைகள், வலிகள் ஏற்படுதோ அதுக்கெல்லாம் சொல்ற வார்த்தை என்னது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதோட துவா முடியல. அல்லாஹும்ம ஆஜுருனி ஃபி முஸீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்கு நீ கூலிதான், மறுமையில நன்மைன்னு கொடுப்பேல்ல, அது இதுக்கும் சேர்த்துதா. தொழுதா எப்படி கூலியோ, நோன்பு வச்சா எப்படி கூலியோ, இந்த இழப்புக்கு கூலியத்தா. வக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இந்த இழந்ததை விட சிறந்ததை தான். இது எல்லாத்துக்கும் பொருந்துமா இல்லையா? மாப்பிள்ளை இழந்த ஒரு பெண்ணு கேட்கிறாங்க, அல்லாஹ் இவரை விட சிறந்தவரத்தா. உண்மையில அல்லாஹ் இவரை மட்டும் தான் சிறந்தவரை வச்சிருக்கிறானா? உலகத்துல அப்படி யாரும் உண்டா? யாருமே கிடையாது. அடுத்தடுத்து சிறந்தவர்கள் சமுதாயத்தில் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப இவரை விட சிறந்தவரத்தான்னு ஒரு பெண் கேட்கிற மாதிரி, ஒரு பிள்ளை இழந்த பெற்றோர்கள் கேட்பாங்க, இந்த பிள்ளையை விட சிறந்த பிள்ளையத்தான், இன்னொரு நல்ல பிள்ளையை கொடு அப்படின்னு கேட்கறது. நீங்க ஒரு காரை தொலைச்சிட்டீங்க, சிறந்ததைத்தா. நீங்க ஒரு பைக்கை தொலைச்சிட்டீங்க, பணத்தை தொலைச்சிட்டீங்க, சிறந்ததைத்தா. உங்களுக்கு உடல்ல ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு, சிறந்ததைத்தா. என்ன பிரச்சனை வந்தாலும் கேட்க வேண்டிய ஒரு துவா. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க. இந்த துவாவை யார் இழப்பில் கேட்கிறாரோ அவருக்கு எந்த இழப்பு வந்து நீங்க கேட்டாலும் சரி, அதுக்கு அவருக்கு கூலியும் கிடைக்கிறது, அதை விட சிறந்ததும் கிடைக்குது. நான் இதெல்லாம் கிடைக்கும். ரெண்டு விஷயம். இறப்பு வந்தாலும் சரி, வலி வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு பொருள் உடைஞ்சாலும் தொலைஞ்சாலும் எதுக்குனாலும் இந்த துவா கேளுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா. நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு, கவலைக்கு நீ என்னத்தா? கூலியை தா. இதை விட சிறந்ததை பகரமாக எங்களுக்கு தா என்று இந்த துஆ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு, இதுக்கு ரெண்டு கூலி. நீங்கள் கேட்டதற்கு மறுமையில ஒரு கூலி அல்லாஹ் தரப்போறான், அது தனி. அது போக இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியில உம்மு சலமாவுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க.
இன்னொரு அறிவிப்புல அது என்ன மாதிரி துவா வருதுன்னா, இந்த துவாவை கணவனை இழந்த பெண்கள் ஓத வேண்டிய துவாவாக நபி அவர்கள் கற்றுத்தராங்க. அது என்ன துவானா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூலி உம்மு சலமாவை நீ சொல், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வலஹு, யா அல்லாஹ் என்னையும் மன்னித்து விடு, என் கணவரையும் மன்னித்து விடு. மௌத்தாயிட்டார் இப்ப அவரு, என்னை மன்னிச்சிரு, யாரையும் மன்னிச்சிரு, என் கணவரையும் மன்னித்து விடு. வஅகிம்னி மின்ஹு உக்பன் ஹஸனத்தன், இவரை விட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை எனக்கு நீ ஏற்படுத்தியா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ். இது பர்டிகுலரா யாருக்கு சொன்ன துவா? இது உம்மு சலமாக்கு சொன்னாங்க. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? விதவையானவர்கள் கேட்க வேண்டிய துவா. நீங்க ஒரு பெண் விதவை ஆயிட்டாங்கன்னா அவர்கள் கேட்க வேண்டிய துவா. இந்த துவாலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 2 பேருக்குமான பாவ மன்னிப்பு, உயிரோடு இருக்கிற மனைவிக்கு, இறந்து போன கணவருக்கு, அது போக இந்த கணவரை விட சிறந்த கணவரை தா அப்படின்னு கேட்க சொல்றாங்க. இதை கேட்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு மனநிலையை பிற்காலத்தில் அவங்க சொல்றாங்க, நான் அந்த துவாவை கேட்டேன், நபி சொல்லிட்டாங்க, கேட்போம், கேட்டுட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா என் மனசுல என்ன இருந்துச்சு தெரியுமா? அப்போ அபூ சலமாவை விட ஒரு சிறந்த ஒரு மனுஷன் உண்டா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா அவர் உண்மையில் அந்த அளவுக்கு நல்ல தங்கமான மனிதர். அவர் வழிபாட்டில், ஒழுக்கத்துல, நாணயத்துல, மனைவி கிட்ட நடக்கிற பண்பாட்டுல எல்லாத்திலும் ஒரு பெஸ்ட். அதனால தான் அப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இவரை மாதிரி நல்ல மனுஷன் ஊர்ல பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை கரெக்டாவுதா? நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? ஹைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர். அன ஹைருல் லிஅஹ்லி, நான் என் மனைவியிடத்தில் சிறந்தவன். நாங்க ரசூலுல்லாஹ் இந்த பேரை வாங்கவே முடியாது, அப்படி கிடையாது, வாங்கி இருக்கிறாங்களே. உம்மு சலமா அபூ சலமா வாங்கி இருக்கிறார் இந்த பேரை. அப்ப அந்த அளவிற்கு ஒரு ஒழுக்கமிக்க மிகப்பெரிய நன்னடத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டுத்தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு என்ன எண்ணம்? நபி சொல்லிட்டாங்க, துவா செய்ய தான் போறோம், அதுல மாற்றம் இல்லை. ஆனா இவரை விட நல்லவர் இந்த ஊர்ல இருக்கிறாரா அப்படின்னு என்ன இருந்துச்சு. ஆனா பிற்காலத்தில் என்ன ஆச்சு? உண்மையிலேயே இவரை விட இன்னொரு நல்லவர் இருக்கிறார். யாருதான்? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கே நான் வாழ்க்கை துணைவியாக மாறிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. பிறகு நபி அவர்கள் பெண் பேச வராங்க. அப்புறம் இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் வேண்டான்ட்டாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், நான் ரொம்ப கோபக்கார பெண்ணு, எனக்கு ஒரு பிள்ளை வேற இருக்குது, நபி என்னையும் சேர்த்து அவங்களையும் சேர்த்து வளர்க்கணும், அப்ப நபிக்கு சிரமமாயிருமா இல்லையா, அப்ப நான் வர முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் சேர்த்து பேசி முடிச்சுதான் ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது ஒரு நடைமுறையில் சாத்தியமான ஒரு துவா. சில துவாக்கள்லாம் இருக்குது, இதை கேளுங்க, இதுக்கு இப்படி கூலி கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த துவாவை கேளுங்க, இது நடைமுறையில சாத்தியப்படும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு துவா. அதை கண்ணெதிரில பார்த்து சஹாபி பெண்மணி இருக்கிறாங்க. எனக்கு தான் சொன்னாங்க, சிறந்தவர் அல்லாஹ் தருவான்னு சொன்னாங்க, உண்மையிலே சிறந்தவர் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று அந்த துவாவை அவர்கள் ஓதினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே கணவனை இழந்தவர்கள் இந்த துவாவை ஓதணுங்கிறது மார்க்கம் காட்டுது. இது போக எந்த இழப்பு வந்தாலும் இந்த துவா ஓதுங்க. என்ன துவா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஆஜுருனி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா. நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்துக்காக எங்களுக்கு நீ நன்மையை தா, இதை விட சிறந்ததை எங்களுக்கு நீ பகரமாக்கித்தா என்கிற பிரார்த்தனையை நபியவர்கள் கேளுங்க, அல்லாஹ் தருவா என்று நபியவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே வெறுமனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு போகாதீங்க. அதனுடைய முழுமை தான் இந்த துவா. அந்த துவாவினுடைய முழுமை என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் இந்த முழுமையான துவாவை பயன்படுத்துகிற இடத்துல நாம இருக்கணும். அதே போன்று இவர் ரசூலுல்லாஹ் அபூ சலமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திச்சு துவாவை சொல்லி கொடுக்கறாங்க. கண்ணை கசக்கி கண்ணை மூடி விட்டுட்டாங்க. இப்போ ஒரு துவா ஓதுறாங்க, இன்னொரு துவா. இந்த துவால ரசூலுல்லாஹ் என்ன ஓதுறாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி அபி சலமா, இறைவா அபூ சலமாவை மன்னிச்சிரு, அவர் மௌத்தாயிட்டார். ஜனாசாவை குறிப்பிட்டு ஜனாசாவுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க. வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின், நேர்வழி பெற்றவரோடு இவருடைய தரஜாவை நீ உயர்த்திரு. இன்னும் நிறைய பேர் நேர்வழி பெற்று மௌத்தா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட இவருடைய அந்தஸ்தை உயர்த்தி வை. வஹ்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி. யா அல்லாஹ், இவரை இழந்து இவங்களுடைய குடும்பத்தார், ஒரு மனுஷனை இழந்து மனைவி, கணவன், பிள்ளைங்க, அதே மாதிரி பெற்றோர்கள், குடும்பத்தவர்கள் பாதிக்கப்படுவாங்க. எந்த அளவுக்கு பாதிப்புனா, வெறும் மன ரீதியான பாதிப்பு மட்டும் இருக்காது, பொருளாதார ரீதியா பாதிப்பு வரும். வாப்பா தான் இன்னை வரைக்கும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். திடீர்னு வாப்பா மௌத்தாயிட்டாரு, அந்த குடும்பம் அப்படி நின்றும், நகராது, அங்க செயல்படாது. அப்ப
அப்ப இதை விட ஒரு சிறந்த பகரமான ஒன்றை உருவாக்கு. அது பொருளாதாரமோ, அவங்களுக்கு பொருளாதாரத்தில் இழப்புனா பொருளாதாரத்தில் ஏற்படுத்து, மன ரீதியா இழப்புனா மன ரீதியா ஏற்படுத்து. இதை விட சிறந்ததை இவர்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்து விடு. அது மட்டும் இல்லாமல் இறந்தவரையும் மன்னிச்சிரு, எங்களையும் மன்னிச்சிரு, இறந்தவருடைய கபரை நீ ஒளியேற்று, இறந்தவருடைய கபரை நீ விசாலப்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜனாசாவுடைய வீட்டில் வச்சு இந்த துவா ஓதுறாங்க. எனவே இதில் நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுது? ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனா இந்த துவா ஓதணும். இப்ப ரசூலுல்லாஹ் இதுல என்ன சொன்னாங்க? அல்லாஹும் மக்ஃபிர்லி அபி ஸலமான்னாங்க. அபு ஸலமா மன்னிச்சிருன்னு ஆரம்பிச்சாங்க. இதே துவா இப்படியே கொண்டு ஓத முடியாது. அபு ஸலமா மன்னிச்சிரு எல்லா வீட்லயும் போய் ஓதுனா எப்படி சரியா இருக்கும்? அங்க இறந்தவர் அபு ஸலமா. நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, அவர் பேர் அப்துல்லா, மௌத்தானவர், அல்லாஹும் மக்ஃபிர்லி அப்துல்லா. அல்லது அந்த அம்மா இறந்து போனவங்க ஆயிஷான்னு இருக்கிறாங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி ஆயிஷா அப்படின்னு அந்த நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுங்கள். ஒருவேளை சில பேர்லாம் ஜனாசால கலந்துக்குவாங்க, இறந்தது ஆம்பளை பொம்பளையான்னு கூட தெரியாது. நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், அங்கே எல்லாரும் மொஹல்லா வாசிக்கலாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க, என்னப்பாங்க ஜனாசா வீடு, நம்மளும் போய் நிற்போம். நம்மளும் ஜனாசா தூக்கிட்டு போவோம், நம்மளும் வந்து அடக்கம் செய்யற வரைக்கும் நிற்போம், தொழுகல்ல நிற்போம். இறந்து போனது ஆம்பளை பொம்பளையான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு நேரம் வந்தா என்ன ஓதலாம்? அல்லாஹும் மக்ஃபிர்லி ஃபுலான், இறைவா இறந்த இன்னாரை மன்னித்து விடு. யாரும் தெரியாது, அது ஆம்பளையோ பொம்பளையோ சின்னவரோ பெரியவரோ நமக்கு அது தெரியாது. யாரா இருந்தாலும் ஒரு ஈமான் கொண்டவர், அவரை நீ என்ன பண்ணிரு, மன்னித்து விடு என்ற அடிப்படையில் இந்த துவாவை ஓதலாம். இந்த துவாவுடைய அடிப்படை என்ன? இறந்தவருக்கான பாவ மன்னிப்பு, இறந்தவரை அவர் வந்து நேர்வழி பெற்றவரோடு தரஜாவில் உயர்த்துவதற்கான காரியம், அவர் கபர் விசாலப்பட வேண்டும், அவர் கபர்ல ஒளியேற்றப்பட வேண்டும், அவருக்கு எங்களுக்கு மன்னிப்பு வேண்டும். இவரை இழந்து இவருடைய குடும்பம் ஆடுத, அந்த குடும்பத்துக்கு ஒரு பகரமான ஒன்றை சிறந்ததன் ஏற்படுத்து என்பதை நபி அவர்கள் ஒரு அற்புதமான துவாவின் வாயிலாக இந்த செய்தி சொல்றாங்க. இந்த 3 செய்தி சொன்னோம்ல, 3 துவா. ஒன்னு பொதுவான துவா, இன்னொன்று கணவனை இழந்த விதவை பெண்கள் கேட்கிற துவா, இன்னொன்று ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனோன்னு ஓதுற துவா, ஜனாசா வீட்டுக்கு போனோன்னு. இந்த 3 துவாவுமே அடுத்தடுத்து முஸ்லிம் இமாம் கொண்டு வரார். சஹி முஸ்லிமினுடைய 918, 919, 920வது நபிமொழியாக இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இது துவாவா சொல்லல, மனதை திடப்படுத்துற ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுக்கறாங்க. யாருக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தி சஹி புகாரி 1289வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் வந்து அகல் யுத்தத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அகல் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முக்கியமான ஒரு யுத்த களம். மதீனாவுக்கு கொஞ்சம் வெளிப்புறத்தில் நடக்குது. சொன்ன தகவல் கொடுத்தா உடனே ஓடி மதீனாக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் தான். இப்போ பத்ருக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது திரும்பி, ஏன்னா தூரம் அதிகம், உகது தூரம் அதிகம். அகல் யுத்தம் பக்கத்தில் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைன்னா ரசூலுல்லாஹ்க்கு சில பேரப்பிள்ளைங்க, பேத்திகள், பேரப்பிள்ளைங்க உண்டு. நம்ம எல்லாருக்குமே ஹசன் ஹுசைன் மட்டும் தான் தெரியும். அவங்கள தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. உமாமா என்ற ஒரு பிள்ளை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைய தோல் பூஜத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டு தொழுதார்கள் செய்தி பார்க்க முடியுது. அது மாதிரி ஒரு பிள்ளை, ஒரு பேர பையன். இந்த பையன் யாருடைய பையன் கேட்டா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, நபிகளாருடைய மூத்த மகள் ஜைனப். அந்த ஜைனப்புக்கு பிறந்தவர் தான் இந்த பேரர். இவர் வந்து நோய்வாய்ப்பட்டு சிறுவராக இருக்கும்போது ஒரு கடுமையான சக்கராத்துடைய நிலைக்கு பக்கத்தில் வந்துட்டார். மகள் பார்க்குறாங்க, வாப்பா இந்த நேரத்தில் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வாப்பா என்ன போற உயிரை எடுக்க திருப்பி தடுக்க போறாரு, தடுக்க முடியாது. அது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாக்கு நல்லா தெரியும். கூட இருந்தால் நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கும், எங்க வாப்பாவை கூட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க ஆளை. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார் அப்படின்னா உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய மகன். அப்போ அவங்க போய் கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை வந்து உங்க மகள் கூப்பிட்டாங்க, உங்க பேரப்பிள்ளை ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இன்னல் இல்லாஹி மா அகத, அல்லாஹ் எடுத்ததும் அவனுக்குரியது, அதே மாதிரி உலகும் ஆய்த்தா, அவன் கொடுத்ததும் அவனுக்குரியது. அல்லாஹ் எடுத்தது மட்டும் அவனுக்குரியது இல்லை, அல்லாஹ் நம்மள கொடுத்து வச்சிருக்கான, அது யாருக்குரியது தான், அவனுக்குரியது தான். எனவே வக்குல்லு இந்தஹு பி அஜலி முஸம்மா, எல்லா பொருளுக்கும் ஒரு கெடு இருக்குது. எல்லா பொருளும், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உயிர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு கெடு நேரம் இருக்கிறது. எனவே ஃபல் தஸ்பிர், அந்த பெண் என்னுடைய மகள் வந்து பொறுமையா இருக்கட்டும், நல்லதை எதிர்பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப நான் வந்து இது நடக்க போகுது, நான் என்ன வந்து உயிரை வந்து தடுத்து நிறுத்த போறேன்? ஒன்னும் தடுத்து நிறுத்த போறது இல்லை. எடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது, கொடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தின்படி போய் சேரதான் போகுது, யாரும் இங்க நிக்க போறதுனா இல்ல, நீ பொறுமையா இருமா அப்படி நான் சொன்னேன்னு போய் சொல்லிருங்கன்றாங்க. மறுபடியும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இந்த தகவல் வருது, அதை ஏத்துக்கிறாங்க, அது அவங்க மறுக்கல, அது உண்மைதான். ஆனா வாப்பா கூட இருந்தாதான் எனக்கு தைரியம், நீங்க மறுபடியும் வாப்பா வர சொல்லுங்கிறாங்க. ரசூல் அங்க முக்கியமான வேலை நடக்குது, இருந்தாலும் கொஞ்ச நேரம் போயிட்டு வருவோன்னு வந்து சில முக்கியமான நபித்தோழர்களோட ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. பிள்ளையை பார்த்து கடுமையான முறையில் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க.
அப்போ சஹாபிகள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க அழுவுறீங்களே அப்படிங்கிறாங்க. என்ன இதுக்கு முன்னாடி செஞ்ச பிரச்சாரம் என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க மகளுக்கு என்ன சொன்னீங்க? எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹ்வுக்குரியது, நம்ம அதுக்கெல்லாம் எதுக்குமா போட்டு கவலைப்படும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இப்ப நீங்களே அழுவுறீங்களேன்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத், அருள், கருணை. இது இந்த கருணை இருந்துச்சுன்னா கண்ணீர் வரத்தான் செய்யும், அதுக்குன்னு போற உயிரை பார்த்து கண்ணீர் வராம இருக்கும் அப்படின்னு நபி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல வரது இது துவா கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் மனதை ஆறுதல் படுத்துற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இறந்தவர்களுடைய வீட்டில் உன்னை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் கொடுத்ததும் எடுத்ததும் அவனுக்குரியது, நமக்குரியது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 4 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை வஃபாத் ஆயிட்டு அல்லாஹ் எடுத்துட்டான, 3 பிள்ளை எடுக்கத்தான் போறோம். அந்த ஒரு பிள்ளை மட்டும் அவனுக்கு சொந்தமாக்கிட்டான, இந்த 3மே அவனுக்கு தான் சொந்தம், நீங்களே அவனுக்கு தான் சொந்தம், உங்க சொத்து பத்து அவனுக்கு தான் சொந்தம், எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இப்ப அந்த முன்னாடி எடுத்துட்டான், அவ்வளவுதான் விஷயம். ஒரு பிள்ளை முன்னாடி எடுத்துட்டான், அடுத்தடுத்த பிள்ளைல அடுத்தடுத்த காலகட்டத்தில் அல்ல எடுக்கத்தான் போறோம். அதனால் இதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு வார்த்தையாகத்தான் நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக பார்க்க முடியுது. சஹீஹ் புகாரி 1289வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து ஜனாசா தொழுகையில ஓத வேண்டிய துவா, இவ்வளவுதான் துவா. இதுக்கப்புறம் நேர தொழுகைக்கு போயிடணும். இப்ப துவா எங்கெல்லாம் ஆரம்பிக்குது? முதல்ல கலிமாவை சொல்லி கொடுங்கன்னாங்க. பிறகு இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்ட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அது குர்ஆன்ல வருது. அதனுடைய முழுமை பெற்ற துவா ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி கொடுக்குறாங்க. விதவையான பெண்களுக்கு என்று ஒரு துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஜனாசா வீட்டுக்கு போனால் செய்ய வேண்டிய துவா என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா மனதை திடப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் சில அறிவுரைக்குரிய வார்த்தையும் சொல்லி கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடியுது. இப்ப அடுத்து ஜனாசா தொழுகை. இப்ப ஜனாசா தொழுகை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு அந்த தொழுகை பற்றி தெரியும், பெண்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இதை இந்த சமுதாயம் தொலை விடாம தடுத்துட்டாங்க. முதல்ல ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கங்க, எந்த தொழுகையுமே இது ஆணுக்கு இது பெண்ணுக்குன்னு கிடையாது. எல்லா தொழுகையும் ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு. சிலதை இஸ்லாம் கட்டாயப்படுத்தல. இப்ப ஜும்மா இருக்குல்ல, பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஜும்மா என்ன கிடையாது, கட்டாயமா நீங்க ஜும்மாக்கு வரணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. விரும்புனா வாங்க, விருப்பம் இல்லைன்னா போயிருங்க. பெருநாள் தொழுகை கட்டாயப்படுத்துறாங்க, ஆண்கள் வராங்கள நீங்க வந்துதான் ஆகணும்ட்டாங்க. ஆனால் எதையுமே ரசூலுல்லாஹ் தடுக்கல. இந்த தொழுகையில உங்களுக்கு கிடையாதுமா, நீங்க கிளம்புங்க, நீங்க என்ன தொழுவாரீங்க அப்படின்னு எந்த தொழுகை எது கிடையாது, பெண்களுக்கு தடை கிடையாது. ஜனாசா தொழுகையும் அப்படித்தான். அப்ப ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, அது 4 தக்பீர், அதுக்கு பாங்கை காமத்து முன்பின் சுன்னத்து எதுவுமே கிடையாது. அது உண்மையிலே நம்ம பார்வையில தொழுகையும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு தொழுகைனா ருக்கு இருக்கும், சுஜூத் இருக்கும், அத்தஹியாத், இது எதுவுமே அந்த தொழுகை இல்லை. வெறும் தக்பீர் நிலை. ஒளி செய்து கொள்ளணும். இமாம் ஜனாசாக்கு முன்னாடி நிற்பாரு. அது பெண் ஜனாசாவா இருந்தா வயிற்று பகுதியில் நிற்பாரு, வயிற்று பகுதிக்கு நேர. ஆண் ஜனாசாவா இருந்தா தலைமாட்டு பகுதிக்கு நேர நிற்பாரு. தக்பீரை சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டுவார். 4 தக்பீர் சொல்லப்படும். இந்த பெருநாள்ல சொல்லுவாங்கல்ல 7 தக்பீர், அது மாதிரி 4 தக்பீர். ஆனால் அங்க தக்பீர் சொல்லிக்கிட்டே போயிருவோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பெருநாள்ல இங்க அப்படி கிடையாது. ஒரு தக்பீருக்கு மத்தியில ஒரு துவாவையோ சூறாவையோ ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. ஒரு தக்பீர் இமாம் சொல்லுவார், நம்மளும் தக்பீர் சொல்லிட்டு என்ன பண்ணணும், அல்ஹம்து சூரா ஓதணும். 2வது தக்பீர் இமாம் சொல்லுவார், நம்மளும் தக்பீர் சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். வெள்ளிக்கிழமை ஓதுவோம், அத்தஹியாத்துல ஓதுவோம், அந்த ஸலவாத் ஓதணும். 3வது இமாம் தக்பீர் சொல்லுவார், நம்மளும் சொல்லிட்டு துஆக்கள் அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. 4வது இமாம் தக்பீர் சொல்லுவார், அப்போ அந்த தக்பீர் சொல்லிட்டு என்னதான் துஆ தான். அந்த 2, 3வது 4வது முழுக்க துஆக்கள். அதை சொல்லிட்டு இமாம் என்ன பண்ணுவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். நார்மலா தொழுகைக்கு என்ன சலாமோ அந்த இதை சொல்லுவார். சில இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹும்பாங்க, அது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. சில இடத்துல ஒரு சலாம் கொடுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கு என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. எல்லா தொழுகைக்கும் எப்படி சலாம் சொல்லுவீங்களோ அப்படித்தான் ஜனாசா தொழுகை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், முடிஞ்சிருச்சு. இப்ப அல்ஹம்து சூரா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸலவாத் தெரியும். இந்த 2 துஆ இருக்குல்ல 2 இடத்துல, அத ரசூலுல்லாஹ் 2 வெவ்வேறு ஹதீஸ சொல்றாங்க. ஒரு செய்தி அபூ தாவூத் 3201 பிரபலியமான ஒரு துஆ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஜனாசாவுக்காக துஆ செய்தால் அல்லாஹும் மக்ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா, இறைவா உயிரோடு எங்களில் உள்ளவர்களையும் நீ மன்னித்து விடு, மௌத்தா போனவங்களையும் நீ மன்னித்து விடு. வ சகீரினா வ கபீரினா, சின்னவங்களையும் மன்னிச்சிரு, பெரியவங்களையும் மன்னிச்சிரு. வ தக்கரினா வ உன்சானா, ஆம்பளைங்களையும் மன்னிச்சிரு, பொம்பளைங்களையும் மன்னிச்சிரு. வ ஷஹீதினா வ கபீரினா வ காயிபினா வ ஷாஹிதினா வ காயிபினா, இங்க வந்திருக்கிறவங்களையும் மன்னிச்சிரு, இங்க வராம வெளியூர்ல அங்கங்கன்னு இருப்பாங்க அவங்களையும் சேர்த்து மன்னிச்சிரு. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் ஈமான், யாரை நீ உயிரோட இன்னும் வாழ வைக்க நினைக்கிறியோ ஈமான்ல வாழ வை. ஒமன் தவஃபைதஹு மின்னா தவஃபஹு அலல் இஸ்லாம், யாரையாவது நீ மௌத்தாக்கணும் நீ முடிவு எடுத்துட்டேன்னா இஸ்லாத்துல அவங்கள மௌத்தாக்கிரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு,
யா அல்லாஹ் இவரால் எங்களால இவருக்கு கிடைக்கிற கூலியை நீ என்ன செஞ்சிடாத, தடுத்து விடாதே. ஒலா துதில்லனா பஅதஹு, இவருக்கு பிறகு எங்களை வழிகட வச்சிராத அப்படின்ற ரசூலுல்லாஹ் இந்த துவா சொல்லி கொடுக்குறாங்க. இறந்தவங்களுக்காண்டி கேட்கிற ஒரு துவா. இவருக்கு பிறகு வழிகடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு வாப்பா இருக்கிற வரைக்கும் புள்ள கரெக்டா போய்கிட்டு இருக்கும். வாப்பா மௌத்தாயிட்டாரும் புள்ள அந்த வார்த்தையை சொல்லணும், யா அல்லாஹ் எங்க வாப்பா இருக்க வரைக்கும் நாங்கள் ஒழுக்கமா இருந்தோம், வாப்பா மௌத்தாயிட்டாரு, நாளைக்கு நாங்க தடுமாறி போயிடக்கூடாது, கரெக்டா போகணும், சீரான பாதைக்கு நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றவாறு ரசூலுல்லாஹ் அந்த துவாவை சொல்லி தராங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா எங்களில் உயிரோடு உள்ளவர்கள், இறந்தவர்கள், இங்க வந்திருக்கிறவங்க, வராதவங்க, சின்னவங்க, பெரியவங்க, ஆம்பளைங்க, பொம்பளைங்க எல்லாரும் பார்த்து மன்னிச்சிரு. யாரையாவது நீ மௌத்தாக்கன இஸ்லாத்துல மௌத்தாக்கு, யாரையாவது நீ வாழ வச்சன ஈமான்ல வாழவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை இந்த ஜனாசாவுக்காக வேண்டி சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியும். இந்த துவாவை நாம தொழுகையில ஓதக்கூடிய இடத்துல இருக்கணும், ஜனாசா தொழுகை. இது எல்லாற்றையும் தாண்டி இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு துவா. இந்த துவாவை ஏன் நம்ம பிரம்மாண்டம்னு சொல்றோம்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாக்கு இந்த துவாவை ஓதுறாங்க. எல்லா தொழுகையிலும் ஓதுற மாதிரி இது மௌனமா ஓதுறது தான். இந்த முணுமுணுத்ததோட ரசூலுல்லாஹ் மௌனமா ஓதுறாங்க, அது சத்தம் போட்டு ஓதுறது இல்ல. பக்கத்துல ஒரு நபித்தோழர் நிக்கிறார். அந்த நபித்தோழர் யாரு அப்படின்னு கேட்டா, அவுஃப் இப்னு மாலிக்குல் அஷ்ஜாஇ என்று அழைக்கப்படுற ஒரு நபித்தோழர். அவர் பக்கத்துல நிக்கிறாரு. அவருக்கு ரசூலுல்லாஹ் ஓதுற துவா காதுல விழுது. கொஞ்சம் முணுமுணுக்கிற மாதிரி தானே, பக்கத்துல நிக்கிறோம், முணுமுணுக்கிறது ரசூலுல்லாஹ் காதுல, அந்த ரசூலுல்லாஹ் ஓதுறது இவர் காதுல விழுது. ரசூலுல்லாஹ் அந்த துவா ஓதி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, நான் இந்த ஜனாசாவை இருந்திருக்கலாமேங்கிறார். ரசூலுல்லாஹ் துவா ஓதிட்டாங்க, ஏதோ ஒரு ஜனாசா, ஒரு சஹாபி மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஓத வச்சாச்சு, தொலை வச்சாச்சு. அவர் சொல்றாரு, ஃபதமையைது அன் லவ் குன்து அனல் மையத், நான் அப்ப நினைச்சேன், நான் என்ன ஆசைப்பட்டேன்னா இந்த மையமாக நான் இருக்கணும்னு நான் பிரியப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய துவாவை இருந்திருந்தா ஹயாத்தா இருக்கிறவர் வஃபாத்தா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, நான் இந்த ஜனாசா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு துவா. உண்மையிலேயே இதை உங்க பிள்ளைகளுக்கு பாலப்பாடமா சொல்லிக் கொடுங்க, கட்டாயம் மனப்பாடம் பண்ணு. அல்ஹம்து சூரா எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ, துணை சூறாக்களை எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ, வஜகதை எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ, அல்லாஹும் பாயித்பைன் எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அப்படி சொல்லி தரப்பட வேண்டிய ஒரு அற்புதமான துவா. இதை நினைவுபடுத்தியே சொல்லுங்க, நாளைக்கு எனக்காண்டி ஓதணும், வாப்பாவுக்கு ஓதணும், உம்மாவுக்கு ஓதணும், நம்முடைய சமுதாயத்தில் யார் மௌத்தானாலும் நீ அப்பா ஹயாத்தா இருந்தா நீ ஓதணும் என்று அதை நினைவுபடுத்தி சொல்லி தரப்பட வேண்டிய ஒரு துவா. என்ன துவா ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க பாருங்க. அல்லாஹு மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, இவருக்கு நீ அருள் புரி. வஃபு அன்ஹு, இவரை அலட்சியம் செய்து விடு. இதுவும் மன்னிப்புன்னு சில பேர் மொழிபெயர்ப்பாங்க. அது ஆனா சரியான பதம்னா அலட்சியம் பண்றது, இந்த கண்டுக்காம விடுறதுன்னு இருக்குல்ல அந்த வார்த்தை. சில விஷயத்தெல்லாம் வந்து என்னன்னா வந்து நமக்கு மேல உள்ளவங்க கண்டுக்க மாட்டாங்க, நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருப்போம். உண்மையிலே கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது அல்லாஹ் தான். அவன் எல்லாத்தையும் நூல் பிடிச்ச மாதிரி விசாரிச்சவன யாரும் சொர்க்கம் போக முடியாது. கண்டுகொள்ளாமல் விட்டு விடு யா அல்லாஹ். வஅஃபீஹி வஅக்ரிம் நுஸூலஹு, யா அல்லாஹ் அவரை நீ என்ன செய்து விடு, மன்னித்து விடு. அவர் நுழையக்கூடிய இடத்தை நீ சங்கை மிகுந்ததாக ஆக்கு. வவஸ்ஸி முதுகலஹு, அவர் நுழைவு இடத்தை நீ விசாலமானதாக ஆக்கு. வக்ஸில்ஹு பில்மாஇ பிமாஇ வஸல்ஜி வல் பரத், இவரை தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால் இவரை நீ கழுவு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தை கழுவுன்னு அர்த்தம். இவரை கழுவுனா நம்ம ஜனாசா குளிப்பாட்டி தான் கொண்டு அந்த சட ரீதியான கழுவுறது இல்லை, பாவத்தை இறைவா நீ கழுவி விடு. உனக்கீஹி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மின தனஸ், வெள்ளை ஆடையில் இருந்து எப்படி அழுக்கு நீக்கப்படுகிறதோ, தூய்மையாக்கப்படுதோ, அது மாதிரி இவர் பாவத்திலிருந்து நீ தூய்மையாக்கி விடு. வ அப்தில்ஹு தாரன் ஹைரன் மின் தாரிஹி, இங்கிருக்கிற வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு மறுமையில கொடு. வ அஹ்லன் ஹைரன் மின் அஹ்லிஹி, இங்கிருக்கிற குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை அவருக்கு மறுமையில் கொடு. வ ஸௌஜன் ஹைரன் மின் ஸௌஜிஹி, இங்கிருக்கிற வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை அவருக்கு நீ மறுமையில் கொடுத்து விடு. வகீ ஃபித்னத்துல் கபர், கபருடைய கடுமையான அந்த சோதனையிலிருந்து இவரை நீ காப்பாற்றி விடு. வ அதாபன் நார், இன்னும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றி விடு. சில இடத்துல ஃபித்னத்துல் கபர் என்பதற்கு பதிலாக அதாபல் கபர் என்று வார்த்தை வருது. அப்ப இதுதான் விஷயம். என்னது? அவருக்காக பாவ மன்னித்து விடு, அருள் வழங்கு, அவரை அலட்சியம் செய்து விடு. அதாவது அவருடைய பாவத்தை, அவர் கபருல வந்து அந்த இடத்தை விசாலமாக்கு, அதை சங்கை மிகுந்ததாக மாற்று. பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால், தண்ணீரை கொண்டு அவரை நீ தூய்மைப்படுத்து. அவரை வெண்மையான ஆடையிலிருந்து அழுக்கு நீங்குவதை போன்று அவரை விட்டு அவருடைய பாவத்தை நீ நீக்கிவிடு. இங்கிருக்கிற வீட்டை விட சிறந்த வீட்டை கொடு, இங்கிருக்கிற குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடு, இங்கிருக்கிற வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை கொடு.
அவருக்கு கபருடைய வேதனை இருந்து நரக வேதனை இருந்து நீ பாதுகாப்பை வழங்கிவிடு. மொத்த மறுமையை சேர்த்து ஒரு துவால அடக்கினது ரசூலுல்லாஹ் இந்த துவால தான். மொத்த மறுமை வாழ்க்கை முடிஞ்சிருச்சுல. ஒரு பேச்சுக்கு இந்த துவாவை நாம ஒருத்தருக்கு ஓதி அல்லது ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு ஓதி அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானே, ஆனால் அவருக்கு அதை தாண்டி வேற என்ன சிறப்பு வேணும்? ஒண்ணுமே இல்லையே. கபர் வேதனை இல்லை, நரக வேதனை இல்லை, அல்லாஹ் மன்னிச்சுட்டான், சொர்க்கம் கிடைக்க போகுது. இதை தாண்டி வேற என்ன வேணும்? ஒட்டுமொத்த மறுமையினுடைய சிறப்பையும் சேர்த்து உள்ளடக்கி பொதிந்து நபி அவர்கள் சொல்லி தந்த ஒரு மிக அற்புதமான துவாவாக இந்த துவாவை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கட்டாயம் இந்த துவாவை அனைவருமே மனனம் செய்து கொள்ளுங்கள். அந்த ஜனாசா நேரம் வந்து உட்காந்து புரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது என்ன துவா அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் யாரும் வந்து அழுகும் சூறாவை தொழுகிற இடத்துல புரட்டுறது இல்லையே, துணை சூறாவை புரட்டுறது இல்லையே, அல்லாஹும் பாயித் பெண் யாரும் புரட்டுறது இல்லையே. அது மாதிரி ரொம்ப தெளிவான முறையில் இந்த துவாவை மனனம் செய்யக்கூடிய குறைஞ்சபட்சம் இதையாவது மனப்பாடம் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள துவாலாம் இருந்துச்சுல, அது வந்து ஜனாசா வீட்டுக்கு போன ஒரு துவா, அல்லாஹும் மகஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினாங்கிற துவா, அதையெல்லாம் விடவாது இந்த துவாக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏனென்றால் பக்கத்தில் உள்ள அந்த நபித்தோழருடைய கூற்று நமக்கு அந்த துவாவுடைய வலிமை என்னன்னு தெரியுது. நான் மையமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் நான். எனவே அந்த துவாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கணும். இப்போ இன்ஷா அல்லாஹ் இறுதியாக இன்னும் ரெண்டு விதமான துவாக்கள் மட்டும்தான். ஒரு துவா, இப்போ ஜனாசாவை தொலை வச்சாச்சுன்னா அடக்கம் முடிஞ்சிருச்சு. கபரஸ்தானுக்கு போனால் ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. பொது மையவாடிக்கு போகணும், அது வந்து தடுக்கப்பட்டது கிடையாது. தனி மைய வாடிகளுக்கு போறது தான் இஸ்லாத்தை பொறுத்தவரை அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது, மார்க்கம் சில ரூல்ஸை போடுது. இப்போ தனி மையத்துக்கு போவாங்க. தனி மையம்னு இது தர்கா. தர்காவுக்கு போயிட்டு அவங்களுக்காக நம்ம துவா செய்வோமா? கிடையாது. அவங்கள்ட்ட தான் நாம கேட்போம். அப்படிதானே ஒரு காலம் இருந்துச்சு. அது இஸ்லாத்துல ஹராம். அந்த கபரை கட்டி வைக்கிறது, அதை பூசறது. நபி அவர்கள் சொன்னார்கள், வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா, எந்த உயர்ந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே என்று அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கட்டளை இடுறாங்க. எனவே இந்த தனிப்பட்ட கபரை அந்த வளர்க்கிறதோ, அது மேல கட்டடம் எழுப்புறதோ, அதை சுண்ணாம்பால பூசுறதோ, அதை வழிபடுறதோ மார்க்கத்தில் பெரிய ஹராம். ஹராம் என்பதை தாண்டி அது ஷிர்க், அது செய்யக்கூடாது. இந்த பொது மையவாடின்னு உண்டு, அதுன்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு நமக்கு அங்க ஒரு ரிசர்வ் இருக்குது, நம்ம குடும்ப ஆட்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் அங்க இடம் இருக்குது. அப்படிப்பட்ட இடம், அந்த இடத்துக்கு போங்க. நாங்க ஜூருல் குபூர் ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆখিরা, மக்களை நீங்கள் கபர்ஸ்தானை சென்று சந்தியுங்கள், அங்கு உங்களுக்கு மறுமையை குறித்து அது நினைவுபடுத்தும். நாங்க அப்படித்தானே கபர்ஸ்தானுக்கு போய் பாருங்களேன், வீடு கட்டணுங்கிற சிந்தனை வருவாங்கண்ணே? வராது. நாளைக்கு வந்து நிறைய பணம் காசு சேர்த்து கார் வாங்கணும், பைக் வாங்கணும், சிந்தனை வராது. உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்தாலும் அங்க வராது. அங்க என்னதான் என்ன வரும்? அங்க போன உடனே நாளைக்கு மண்ணாவ போறோம், நம்ம பிள்ளைலாம் சொத்தெல்லாம் எடுக்க போதுவோம், நம்மளை கொண்டு வந்து மண்ணில் தள்ள போறாங்க, இனிமேலாவது பாவம் பண்ணி கேட்டு திருந்துவோம் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணமாவது வரும். நீங்க திருந்துறீங்களா இல்லையாங்கிறது வேற, அந்த சிந்தனையாவது வருது இல்ல, அதை ஊற்ற இடம் தான் இந்த மண்ணறை. எனவே கபர்ஸ்தானை சென்று நீங்க என்ன செய்யுங்க, சந்திங்க. ஆரம்பத்தில் வந்து இந்த பெண்களுக்கு தடுக்கப்பட்டதை போன்ற ஒரு நிலை இருந்துச்சு, அப்படிலாம் கிடையாது. தாராளமாக ஆண்கள் பெண்கள் அனைவருமே பொது மையவாடிகளுக்கு செல்லலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் பொது மையவாடிக்கு பல பெண்கள் வந்து இருக்கிறாங்க. ஒரு மகனை இழந்து ஒரு தாய் வந்து உட்கார்ந்து அழுகுறாங்க கபர்ஸ்தான்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க ஏமா வந்தீங்கன்னு கேட்கல, இத்தக்கில்லாஹி ஃபஸ்பிரி, அல்லாஹ்வை பயந்துக்கங்க, பொறுமையா இருங்க, நீங்க ரொம்ப அழுது என்ன பண்ணிடாதீங்க, இந்த ஆரவாரப்படுத்திடாதீங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. உம்மு அலா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபிய பெண்மணி, உஸ்மான் இப்னு மதுன் ரலியல்லாஹு அவங்களுக்காக வந்து கபர்ஸ்தானுக்கு வந்தாங்கிற செய்தி பார்க்க முடியுது. எனவே தாராளமாக பொது மையவாடிகளுக்கு பெண்கள் செல்லலாம். செல்வது எதற்காக? தன்னுடைய உள்ளத்தை புத்துணர்ச்சி ஆக்குவதற்கு, மறுமை பற்றி சிந்தனை வளர்த்துக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய பயம் வர்றதுக்காகத்தான் இந்த கபர் ஜியாரத் என்பது. அதை மேற்கொள்வதற்கு எல்லா ஆண்களும் பெண்களும் தாராளமாக பொது மையவாடிகளுக்கு சென்று விட்டு வரலாங்கிறத பார்க்க முடியும். அப்படி போனால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த துவாவை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். என்ன துவானா, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும். இதுதான் அந்த துவாவுடைய வார்த்தை. இது ரொம்ப சிம்பிளானது. இதுல கொஞ்சம் கூடுதலான வார்த்தையோட இதை விட ஒரு வரி கூட ஒரு துவாலாம் இருக்கதான் செய்யுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன, ஈமான் கொண்டவர்களாகி நீங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இந்த இடத்தில் உள்ள ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? சலாம் உண்டாகட்டும். ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும், அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களை சந்திக்க வர இருக்கிறோம். அப்படி இந்த மாற்று மதத்தவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. சுடுகாடுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ போனாங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க அவங்களை கவனிச்சீங்கன்னா தெரியும், போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, போறேன் அவ்வளவுதான். நான் ஏன் வரணும் திரும்பி சுடுகாடுக்கு? நீ வராமே போயிருவியா? எல்லாரும் வந்தானே ஆகணும், கண்டிப்பா வராமலே யாரும் போறது இல்லை.
ஆனால் அந்த நம்பிக்கை சொல்லிட்டோம்னா வந்துட்டோம்னா நாளைக்கே செத்துருவோமோன்னு ஒரு பயம் உண்டு. உலகத்திலேயே பிரேதங்களை அடக்கம் செய்யற இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நீ என்ன பண்ணு, நீ உங்க வாப்பா வீட்டுக்கு போயிட்டு உம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றியோ இல்லையா, அதை விட்டுரு. இங்க போனா என்ன சொல்லணும், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. அல்லாஹ் நாடினால் நாளைக்கு உங்க பக்கத்துல நாங்க வரத்தான் போறோம், இப்ப போறோம் திரும்பி வரத்தான் போறோம் என்று சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த ஒரு அற்புதமான துவாவாக இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கபர் ஜியாரத்திற்கு சென்றால் இந்த துவாக்களை ஓதுவதற்கு மறந்து விட வேண்டாம். கடைசியா ஒரு துவா, இது என்ன துவான்னு கேட்டா, ஜனாசாவை குழியில வைக்கும் போது இந்த துவா ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது துவா கூட இல்ல. துவானா என்ன, நம்ம ஏதாவது கேட்கறதான துவாவா இருக்கும், இது கேட்கறது இல்ல. இது ஒரு வார்த்தை நபி அவர்கள், இது ஒரு கலிமா மாதிரி, இது ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செய்தி பல ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி, அதாவது அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுது. ஜனாசா அடக்கம் செய்யப்படுதுன்னு ஹதீஸ் வார்த்தை வரல, நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு, என்ன அர்த்தம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், அவ்வளவுதான் இருக்கு. நம்ம என்ன கூடுதல் சேர்த்துக்குவோம், ஓதுகிறேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஓதுன ஆரம்பிக்கிறேன்னு வார்த்தை இல்லை, நம்ம புரிஞ்சுக்குவோம். அது மாதிரி ரசூல் என்ன சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் ஜனாசா குழியில வைக்கும்போது ஓதுங்கன்னு அர்த்தம், அந்த அடிப்படையில் புதைக்கப்படுது, அடக்கம் செய்யப்படுது. இதுவே ஒரு வார்த்தை மாற்றத்தோட ரசூல் இன்னொரு இடத்துல சொல்லி தராங்க. இந்த செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ்ங்கறாங்க. பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ், பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், மில்லத்துன மார்க்கம், சுன்னத்துன வழிமுறை. சரிங்களா? இந்த துஆ ரசூல் எதுக்கு சொன்னாங்க, ஜனாசா குழியில வைக்கும்போது இந்த துஆ ஓதிட்டு குழியில வைங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தரார்கள். இதுதான் A to Z ஜனாசா தொடர்பாக வரக்கூடிய துவாக்கள். இதை தவிர எந்த துவாவும் கிடையாது. இப்போ ஜனாசாக்கு ஒழுங்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு துவா ஓதுவாங்க, அப்படி என்ன கிடையாது, மார்க்கத்தில் கிடையாது. தல்கீன் ஓதுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பெண்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கபர்ல மையத்தை அடக்கம் பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஆலிம்சா வந்து உட்காந்து ஒரு பேப்பர்ல எடுத்து படிப்பார். சில பேர் பேப்பர்ல படிப்பாங்க, சில பேர் மனனம் விட்டதை ஓதுவாங்க. என்ன ஓதுவாங்க அப்படின்னா, அது பேர் தான் தல்கீன், சொல்லி கொடுப்பது. தல்கீன்ங்கிற அரபு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, சொல்லி கொடுப்பதுன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்ததான் லக்கீனு. லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்து தருவாயில் உள்ளவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுங்கள். அந்த லக்கீனுல இருந்து வந்ததான் என்னது, தல்கீன் என்ற வார்த்தை. அவர் அவங்க பக்கத்தில் உட்காந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஜானி மலக்கானி, ரெண்டு வானவர்கள் இப்போ வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபயக்கூலானி மர் ரப்புக், உன் இறைவன் யாருன்னு அந்த ரெண்டு பேர் கேட்பாங்க, நீ அல்லான்னு சொல்லு. அதே மாதிரி வந்து என்னன்னா, ஃபயக்கூலானி மா தீனுக், உன் மார்க்கம் என்னன்னு கேட்பாங்க. அந்த ஹதீஸ் அப்படியே அரபுல சொல்லுவாங்க. நம்ம அந்த ஹதீஸ் படிச்சிருக்கோம்ல, கேள்விப்பட்டிருக்கோம்ல, பயான்ல கேட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் அப்படியே அரபுல சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பேர் வானவர் வருவாங்க, முன்கர் நக்கீர்னு, அவங்க உன் இறைவன் யாருன்னு கேட்பாங்க, நீ அல்லான்னு சொல்லு. இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலைன்னு பாருங்களேன். அப்படி சொல்லி கொடுத்து ஒரு ஜனாசாக்கு புரிய வச்சிட முடியுமா? புரிய வைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாங்க
எனவே இந்த ஜனாசாவுக்கு குளிப்பாட்டும் போது துவாக்கள், கஃனிடும் போது துவாக்கள், எடுத்து செல்லும் போது கலிமா சொல்லுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை முழங்கி கொண்டே இருப்பாங்க. அது நல்ல வார்த்தை, முழங்கப்பட வேண்டிய வார்த்தை. இங்க ஓதணும் ரசூலா சொன்னாங்களா? இல்ல. ரசூலா ஓதணும் சொன்ன இடத்துல நம்ம ஓதணும். அப்போ விட்டணும் இங்க அது பாவியா மாறிடும். இப்படி ரசூலா என்ன சொல்லி தரல நமக்கு, இங்க இதை ஓதுங்க இங்க ஓதுங்கன்னு இப்படி எதையுமே நமக்கு சொல்லி தரல. நபி அவர்கள் சொன்ன, இஸ்லாம் காட்டி தந்த ஜனாசா தொடர்பான எல்லா துவாக்கள் இது மட்டும்தான். இதை தாண்டி எந்த ஒரு துவாக்களை மார்க்க நமக்கு சொல்லி தரல. இப்போ இறுதியா அது என்னென்ன துவாங்கிறத மட்டும் சொல்லிடலாமா? துவா ஓத வேண்டாம், எங்க ஓதணுங்கிற துவா சொல்லிடலாமா? முதல்ல என்ன துவா? எதுக்கு? மையத்துக்கு இல்ல, மவுத்து தருவாயில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம ஆஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. இது இழப்புகள் ஏற்பட்டால் எந்த இழப்பு வந்தாலும் ஓதணும். குறிப்பா மரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. மூணாவது, விதவை பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி வலஹு என்கிற பிரார்த்தனை நபி அவர்கள் விதவை பெண்களுக்காக வேண்டி ஒரு துவா ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த துவா தான், இறந்தவருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா அல்லாஹும் மக்ஃபிர்லி ஃபுலான், இறைவா இன்னாரை மன்னித்து விடு, வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இதற்கடுத்த துவா ஜனாசா தொழுகைக்கான 2 துவா. அல்லாஹும் மக்ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா என்ற துவா, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபிஹி வஅஃபு அன்ஹு என்கிற துவா. அதுல அந்த 2ஆவதா சொன்ன அந்த துவா அதிகமான ஒரு வார்த்தைகள், வர்ணனைக்குரிய வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கிறனால அந்த துவாவுக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கடுத்து உள்ள துவா, நீங்கள் கபர்ஸ்தானுக்கு சென்றால், பொது மையவாடிகளுக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகமி முஃமினீன என்று ஆரம்பிக்கிற, இறந்து போன இதற்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட ஏனைய ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி சலாமை வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அதே போன்று கடைசியாக ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்யும் பொழுது, பிரேதத்தை குழியில் வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்றோ பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிதான் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். லாஸ்டா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறோம். இந்த பொது மையவாடிக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோமே, அப்ப ஜனாசா காது கேட்காதா? காது கேட்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் இதில் வைக்கப்படும். இதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்டு அது தர்காவாதிகள் அதை நியாயம் கற்பித்து அந்த வாதத்தில் அப்படி ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த செய்தியை சொன்னதுனால கூடுதலாக நினைவுபடுத்துறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபியே இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, மரணித்தவர்களை நீங்கள் ஒருபோதும் செவியேற்க வைக்க முடியாதுன்ட்டான். மௌத்தானவங்களுக்கு என்ன தெரியாது? காது கேட்காது அப்படின்னு மார்க்க திட்டவட்டமா நமக்கு சொல்லிச்சு. நபியாலே செய்ய வைக்க முடியாதுன்னு சொல்லுது. எனவே இறந்தவர்களுக்கு ஒருபோதும் காது கேட்காது, அதான் உண்மை. செருப்பின் ஓசை கேட்குதுன்னா அது இறந்தவருக்கு பயத்தை ஏற்படுத்துறது. உங்க கூட எல்லாரும் வாழ்ந்தாங்கல்ல, செருப்பு ஓசையை விட சத்த ஓசை கூடுதலா தான் இருக்கும். அதனை கேட்டிருக்கணும். ஆனா என்ன ஓசை கேட்கும் நாங்க ரசூலுல்லாஹ்? காலடி ஓசை, செருப்பின் ஓசை. நாங்க அந்த பயத்தெல்லாம் ஏற்படுத்த கொடுத்தது. இந்த சலாம் நேரடியாக இறந்தவர்கள் அதுல போறது இல்லை. ஏனென்றால் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸுன், திருப்பி எழுப்பப்படுகிற நாள் வரை இறந்தவருக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கு மத்தியில் திரை இருக்கு. திரையை தாண்டி வார்த்தை போகாது. திரையை தாண்டி இருந்து செய்தி உங்களால் அனுப்ப முடியாது. அது வேற ஒரு உலகம், இது வேற உலகம். அப்ப இந்த சலாம் போகுதா அப்படின்னு கேட்டா இந்த சலாத்தை அல்லாஹ் எடுத்து உரைப்பான். அதான் அதுக்கான அடிப்படை. இந்த சலாத்தை யார் எடுத்து உரைக்க போறா? அல்லாஹ் எடுத்து உரைப்பான். எப்படி நபி அவர்களுக்கு நாம் சலவாத்தை ஓதுகிறோமோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று சலவாத்து ஓதுறோம். இது உண்மையில் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படுற சலாம். இந்த சலாம் நபி காதுல விழப்போதா? கிடையாது. இது அல்லாஹ் எடுத்து சொல்றதுக்கு ஒரு வானவரை வச்சிருக்கிறான். அது மாதிரி இந்த சலாத்தை இறைவன் அந்த அடியார்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பானே தவிர நாம சொல்றது அவர்கள் காதுல விழப்போறது இல்லை. எந்த ஒரு காலத்திலும் இறந்தவர்களுக்கு காது கேட்க போறதும் கிடையாது. இது கூடுதல் தகவலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் கேள்வி இங்கே பதில் இங்கே நிகழ்ச்சி சூரா நிசாவினுடைய 51வது வசனத்தில் இருந்து 100வது வசனம் வரை. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இளைஞர்கள் மாணவர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி. அதில் உங்களுடைய வீடுகளில் உள்ள இளைஞர்களை வர சொல்லுங்க.